Havells BLDC Plus ஃபேன்கள் புதுமையான தொழில்நுட்பம், ஆச்சரியமூட்டும் டிசைன்ஸ், எனர்ஜி எஃபிஷியன்ட் ரேஞ்ச். Havells காற்று மாற்றி வீசும். வெண்பா, டாடாவும் மல்லியம்மாவும் நைட் வரமாட்டாங்க. நம்ம நல்லா சாப்பிட்டு போய் படுத்துருவோம். நீங்க பயங்கரமான ஆளா இருக்கீங்க பாட்டி. என்கிட்ட கூட சஸ்பென்ஸா வச்சு அழகா டாடா கூட மல்லியம்மா அனுப்பி வச்சிட்டீங்களே பிக் பாட்டி. வேற லெவல். ஃப்ளோலியே நீ என் கூட வந்தேன்னு வையே, இன்னும் என்னெல்லாமோ பண்ணலாம். அவ்வளவு விஷயம் வச்சிருக்கேன் பாட்டி. எப்படியோ பாட்டி, மல்லியம்மாவும் டாடாவும் முன்னாடி மாதிரி ஒண்ணு சேர்ந்தா போதும். ஆத்தி, அங்க பாரு, அங்க பாரு. யமகண்டம் ஸ்டார்ட் ஆகி நம்மள கிராஸ் பண்ணுது. அது கடந்து போற வரைக்கும் நம்ம வேற எதையாவது பேசுவோம். யமகண்டம்னா என்ன பாட்டி? ஐயோ, யமகண்டம் தான் உட்கார்ந்துருக்குங்களே. வா 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 பாட்டி, மல்லியம்மா சப்பாத்தி எவ்வளவு சாஃப்டா செய்றாங்க. அதுவா புள்ள? அவ பேரு மல்லி இல்ல. மல்லி எப்பவுமே சாஃப்டா தானே இருக்கும். அதனால அவ சப்பாத்தி சுட்டாலும் சாஃப்டா தான் இருக்கும். ராஜி, வாயே சாப்பிடலாம். அடியாத்தி அடியாத்தி, நான் உன்னை இப்ப தப்பா எதுவும் கேட்கலையே. சாப்பிட வாங்கன்னு தானே கூப்பிட்டேன். மல்லி சப்பாத்தி சுட்டு வச்சிருக்கா. அவ செஞ்சு வச்சிருக்கிற குருமா அப்படியே வாமா வாமா வாமான்னு உன்னை கூப்பிடல? இல்ல, கூப்பிடல. அது சரி. அப்ப உனக்கு பசிக்கலையா? நேரமாச்சுல. சும்மா ஈகோ பார்த்துட்டுலாம் சொல்லக்கூடாது. வாசனையே சும்மா அப்படியே கம 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 கமான்னு சிறுகுடல் பெருங்குடல் அப்படியே வா வான்னு கூப்பிடுற மாதிரி இருந்துச்சு. வெண்பா குட்டி, நான் கூப்பிட்டா உன் அத்தை வரமாட்டாங்க. நீ வேணா கூப்பிட்டு பாரு. அத்தை, வாங்க நம்ம சேர்ந்து சாப்பிடுவோம். விஜய் வரட்டும், அவன் கூட நாங்க சாப்பிட்டுக்கிறோம். என்ன அப்படியே திடீர்னு பாசம் பொங்கி வழியுது? சாப்பிட வாங்கன்னுலாம் கூப்பிடுற? சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்டது ஒரு குத்தமா? அப்பா, எல்லாத்தையுமே குதர்க்கமா தான் பாப்பீங்களா? சாப்பிட போறமே, 2 பேரும் இருக்காங்களே, மரியாதைக்கு கூப்பிடலாமேன்னு கூப்பிட்டா அதுக்கு போய் இப்படி சலிச்சுக்கிறீங்களே. வெண்பா குட்டி, நீ வா. உங்க டாடா வந்து தான் சாப்பிடணும்னா இவங்க 2 பேரும் இன்னைக்கு பட்னியா தான் கிடக்கணும். நீ வா. அவங்க வேணா பட்னி கிடக்கட்டும். நீ வா. ரஞ்சி, என்ன சொல்லிட்டு போறாங்க? பட்னியா கிடக்கணும்னு சொல்றாங்க. ஹலோ, என்ன ராஜி, போன் இல்லாமே ஹலோ ஹலோ ஹலோன்னு பேசிட்டு இருக்க? காமெடி போச்சா? சகிக்கல. ஆமா, இப்ப என்ன சொல்லிட்டு போனீங்க? போன் இல்லாமே போன் பேசுறியேன்னு கேட்டேன். அது இல்ல, நீங்க இங்க இருந்து போறதுக்கு முன்னாடி ஏதோ ஒண்ணு சொன்னீங்களே, என்ன சொன்னீங்க? ஏதோ பட்னின்னு கேட்ட மாதிரி இருந்துச்சு. ஓ ஓ, அதுவா? உன் தம்பி இன்னைக்கு வீட்டுக்கு வர்றது கஷ்டம். அவர் எப்ப வந்து எப்ப நீ சாப்பிட்டு, அதனாலதாம்மா சொன்னேன். ஏன் அவன் வர லேட் ஆகும்? எங்ககிட்ட கூட ஒண்ணுமே சொல்லலையே. அப்பப்பப்பப்பா, எல்லாமே அக்கா கிட்ட தான் சொல்லணுமா? அவருக்கு கல்யாணம் முடிஞ்சு பொண்டாட்டின்னு ஒருத்தி குத்து கல்லாட்டம் வீட்டுல இருக்கிறாள்ல, அவகிட்ட எல்லாம் சொல்லக்கூடாதா? ஆபீஸ்ல ஏதோ முக்கியமான வேலை போய்கிட்டு இருக்குது. என்ன முக்கியமான வேலையா போயிருக்கானா? என்னமோ அப்படியே கூட இருந்து பார்த்த மாதிரியே சொல்றீங்க. ஐயோ, அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டாங்க ராஜி. அப்படியே தொலைச்சு என்ன கேள்வி கேட்டுட்டே இருக்க. சாப்பிட வரதா இருந்தா வாங்க. ஐயோ, இந்த குருமா வாசனை வேற சும்மா கம கமான்னு வருது. அப்புறம் நானே காலி பண்ணிட்டேன்னு நீங்க 2 பேரும் வருத்தப்படக்கூடாது. வா வெண்பா குட்டி, நம்ம 2 பேரும் போய் நல்லா சாப்பிடலாம். ஹே ரஞ்சி, என்னடி இவங்க? விஜய் வரமாட்டான்னு சொல்லிட்டு போறாங்க. நீ முதல்ல விஜய்க்கு ஃபோன் பண்ணு. ராஜிமா, ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. எனக்கு ரொம்ப பசிக்குது. நீ மத்தியானம் சாப்பிட்டு இருக்க மாட்ட. அதுக்கு தான் சொல்றது, யார் மேல உள்ள கோபத்தையும் சாப்பாடு மேல காட்டக்கூடாதுன்னு. அட்வைஸ் எல்லாம் அடுத்தவங்களுக்கு பண்றதுக்கு நல்லா தான் இருக்கும். அவங்க அந்த சிச்சுவேஷன்ல இருந்தாதான் தெரியும். சரி சரி, இதெல்லாம் ரொம்ப சாமர்த்தியமா தான் பேசுவ. வெயிட் பண்ணு, நான் வேணா போனா போகுதுன்னு ஆன்லைன்ல ஆர்டர் பண்றேன். ஆன்லைன்லயா? உடனே பக்கம் பக்கமா டயலாக் எல்லாம் பேசாத. கடையில சாப்பிட்டா ஆரோக்கியம் இல்ல, வீட்ல சாப்பாடு ரெடியா இருக்கு, அதை வேஸ்ட் பண்ண கூடாது.
ஒரு நாளைக்கு எத்தனை பேர் சாப்பிடாம பசியில தூங்க போறாங்க தெரியுமா? அப்படி இப்படின்னு பிளேடு போட ஆரம்பிச்சிடாத. நான் எதையும் கேக்குற மூட்ல இல்ல. சரி, ஆன்லைன்ல தானே ஆர்டர் போடுங்க. எப்படி போடுறீங்கன்னு நானும் பாக்குறேன். ஏய், என்ன நீ அப்படியே மிரட்டுற? நான் ஆர்டர் போட்டு இப்ப வர வைக்கிறேன். சரி, போடுங்கன்னு தானே சொல்றேன். போடுங்க. போன் இன்னும் கிடைக்கலல்ல. பசியில மூளை வேலை செய்யாம போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கரெக்டா? சரி விடு, என் போன் இல்லனா என்ன, உன் போன் இருக்குல்ல, அது கொடு. போனை எடுத்துட்டு வரல. எடுத்துட்டு வரலையா? ஏன்? சார்ஜ் இல்லாம கிடந்துச்சு. ஆபீஸ்க்கு தானே போறேன். போன் கிடைக்கட்டும், சார்ஜ் ஏத்தி வைக்கிறேன்னு பெரியம்மா சொன்னாங்க. என்ன நீ கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம பேசுற? அதுவும் ராத்திரி நேரம் தனியா வர, ஒரு போன் கூட எடுத்துட்டு வர தெரியாது. ஊருக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணுவ, இதெல்லாம் தெரியாதா உனக்கு? ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? காலம் வேற கெட்டு போய் கிடக்குது. சார்ஜ் போடுறாங்களா? சார்ஜ் ஏன் உன்னால இங்கெல்லாம் வந்து சார்ஜ் எல்லாம் போட முடியாதா? போன் கொண்டு வராம நான் தனியா வந்தது ப்ராப்ளமா, இல்ல சாப்பிடுறதுக்கு ஆர்டர் போட போன் இல்லையேங்கிற கோவமா? ரெண்டும் தான். ஐயோ, ஏங்க? எங்க அப்படி ஓடி போறீங்க? எங்கேயும் போக வேண்டாம், இங்கே இருங்க. எங்கயோ ஓடிலாம் போல, தண்ணி குடிச்சிட்டு வரலாம்னு எந்திரிச்சேன். எங்க இருக்கு? என்னது? தண்ணி தான். என் டேபிள்ல இருக்கு. எங்கே உட்காருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். இந்தாங்க. இந்த செக்யூரிட்டி இப்படி பண்ணிட்டு போயிட்டாரு. உள்ள யார் இருக்காங்க என்ன எதுன்னு பார்க்க வேண்டாம்? டைம் ஆயிடுச்சுன்னா கதவு பூட்டிட்டு போயிட்டா என்ன அர்த்தம்? டைமுக்கு வீட்டை பார்த்து போகணும்னு அர்த்தம். காமெடிக்கு சிரிக்கிற சிச்சுவேஷன்ல இப்ப நான் இல்ல. ஆமா, நான் மட்டும் குலுங்கி குலுங்கி சிரிக்கிற நிலைமையில தான் இருக்கேன் பாருங்க. அங்க என் பெரியம்மா என்ன காணும்னு தவிச்சிட்டு இருப்பாங்க. யாரு? உங்க பெரியம்மாவா? அதெல்லாம் ஒண்ணும் தேட மாட்டாங்க. ஏன் ஏன் ஏன்? நீ ஏன் கூட தான் இருப்பேன்னு உங்க பெரியம்மாக்கு நல்லா தெரியுமே. அதெல்லாம் ஒண்ணும் தேட மாட்டாங்க, சரியா? அரை மணி நேரம் கழிச்சு அந்த அம்மா கரண்ட் ஆஃப் பண்ண சொன்னாங்களே. மல்லி மேடம் உள்ள போய் அரை மணி நேரம் ஆயிடுச்சு. என்னங்க இது, கரண்ட் போயிடுச்சு? ஏய், பதறாத பதறாத. எனக்கே என்ன நடக்குதுன்னு ஒண்ணும் புரியல. இந்த ஏரியால கரண்டே கட் ஆகாது. இன்னைக்கு எல்லாம் சேர்த்து ஏன் இப்படி சதி செய்யுதுனே தெரியலையே. சரி, நீ இங்கே இரு, நான் போய் கேண்டில் ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு வரேன். இந்த துரை இப்படி பண்ணிட்டு போயிட்டாரு. அவர் வரட்டும், உண்டு இல்லன்னு பண்றான் பாரு. ராத்திரி முழுக்க உள்ள எப்படி வெயிட் பண்றது? ராத்திரி முழுக்க உள்ள இருக்கிறதா முடிவே பண்ணிட்டீங்களா? பின்ன எவ்வளவு கத்தி கூப்பாடு போட்டாலும் யாருக்குமே கேட்காது. வெளி சத்தமும் உள்ள கேட்க கூடாதுன்னு ஃபுல் சவுண்ட் ப்ரூஃபோட டோர் செஞ்சு போட்டிருக்கோம். இப்போ உள் சத்தமும் வெளியில கேட்க முடியாம போயிடுச்சு. இன்னைக்குன்னு பார்த்து வரிசையா ஒண்ணு மாத்தி ஒண்ணு வந்துகிட்டே வேற இருக்கு. எனக்கு என்னமோ இது தானா நடந்த மாதிரி தெரியல. தானா நடந்த மாதிரி இல்லையா? நான் என்ன மந்திரவாதியா? மாயாஜாலம் பண்ணி போனை மாயமா மறைய வைக்கிறதுக்கும் கரண்ட கட் பண்ணி விடுறதுக்கும் பேசுறா பாரு பேச்சு. உன் கூட சேர்ந்து நானும் தானே அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கேன்.
அப்பா சூப்பர். அட 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 அடடா. அப்படியே அந்த சுவை இந்த நாக்குல அப்படியே பச்சக்குன்னு ஒட்டிக்கிச்சு. அப்படியே இம்புட்டு தேங்காவும் இம்புட்டு முந்திரி பருப்போட சோம்பு சீரகம் பட்டை லவங்கம் ஏலக்கான்னு சும்மா அரைச்சு அந்த குருமால ஊத்தி இருந்தா பாரு. ஐயோ என் மல்லிக்கு கையில தங்க காப்பு போட்டு உம்முன்னு உம்மா கொடுக்கணும். ஐயோ அந்த குருமாவுக்கு சப்பாத்தி வேற லெவல். சும்மா கிழி 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 தான் தேவாமிர்தம். என்ன ரஞ்சிதா பேனி என் மூஞ்ச பாக்குற? பசிக்குதா? அதான் உன்னை நான் அப்பவே சாப்பிட கூப்பிட்டேன்ல, பேசாம வந்திருக்கலாம்ல. இத பார், ராஜிமாவை நம்பி நீயும் பட்டினி கிடக்க போற. ஐயோ பாவம், ரொம்ப பசிக்குதா? நான் சாப்பிடுறேன், பட்னியா கிடக்குறேன். உங்களுக்கு என்ன? சாப்பிட்டீங்கல்ல, போங்க போய் தூங்குங்க. கை கால் உழைக்காம அப்படி சொகுசு வாழ்க்கை. யாருக்கு கொடுத்து வைக்கும் இப்படி? ராஜி, இல்ல எனக்கு ஒரு டவுட். முன்னாடி எங்கேயாவது கண்ணாடி ஏதாவது இருக்குதா? இல்ல உன்னை பார்த்தே பேசுற மாதிரி இருக்கே. ஹலோ, நான் என் தம்பி வீட்ல இருக்கேன். நீங்க யாரு முதல்ல? எங்க குடும்பமா? இத பாருங்க, அமைதியா இருக்கணும். உனக்கு இது தம்பி வீடுனா எனக்கு இது பொண்ணு வீடு இல்ல? வீட்டோட மாப்பிள்ளை கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா வீட்டோட மாமியார் இப்பதான் கேள்விப்படுறேன். எல்லாத்துக்கும் கூடிய சீக்கிரத்துல ஒரு முடிவு கட்டுறேன். ரஞ்சி, விஜய்க்கு ஃபோன் பண்ணி எப்போ வருவான்னு கேளு. அதான் ஸ்விட்ச் ஆஃப்னு வந்துச்சு ராஜிமா. சார்ஜ் கூட போயிருக்கோம், போனை அப்படியேவா வச்சிருப்பான்? நீ இன்னொரு வாட்டி கால் பண்ணி தான் பாரு. என்னாச்சு? ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் தான் வருது. ஆபீஸ்ல இருந்தா இந்நேரம் சார்ஜ் கூட போடாம இருக்க மாட்டானே. சார்ஜ் போயிருந்தா நீங்க சொல்ற மாதிரி மாப்பிள்ளை தம்பி சார்ஜ் போடுவாரு. ஒருவேளை சார்ஜே போகாம மாப்பிள்ளை தம்பி சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருந்தா? ஐயோ, நான் தான் அப்பவே சொன்னேன்ல மாப்பிள்ளை தம்பி வரமாட்டாருன்னு. இங்க பாரு ராஜி, நீயும் என்ன மாதிரியே பசி தாங்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் சொன்னேன், இந்த வெத்து ரோஷத்தெல்லாம் விட்டுட்டு வந்து ஒழுங்கா சாப்பிடு. மாப்பிள்ளை வந்தாதான் சாப்பிடுவோன்னு வீம்புக்கு 2 பேர் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காலையில தான் சாப்பிடணும், யோசிச்சுக்கோங்க. காலையில தான் மாமா வருவாரா? யா யாமா, ஆஃப் கோர்ஸ். உங்களுக்கு யார் சொன்னா? மீ. ஏ, நான்லாம் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்களா? நம்பலனா ஐ டோன்ட் கேர். நீங்களே இங்க இருந்து காலையில மாப்பிள்ளைய மல்லியும் ஒண்ணா அப்படி வருவாங்கல்ல, அப்ப தெரிஞ்சுக்குங்க. நோ ப்ராப்ளம். எது? விஜய் கூட மல்லியும் சேர்ந்து வருவாளா? அட என்ன ராஜிமா, நான் சொன்னதையே திரும்பி கேள்வியா கேக்குற. என்னதான் பதில் சொல்லணும்னு நீ எதிர்பார்க்கற? இல்ல, விஜய் ஆபீஸ்ல தானே இருக்கான், இவளுக்கு அங்க என்ன வேலை? என்ன ராஜிமா, ஆபீஸ் வேலை பார்த்துட்டு அங்கேவா இருப்பாங்க? இளஞ்சோடிகள் அங்க இங்க சுத்திக்கிட்டு அப்படி இப்படின்னு இருப்பாங்க. அப்பா, இதெல்லாமா நம்ம போய் கேட்டுட்டு இருக்க முடியும்? என்ன கடுப்பேத்தலான்னு சும்மா அடிச்சு விடுறீங்களா? என் தம்பி எங்க போனாலும் என்கிட்ட சொல்லாம போகவே மாட்டான். நீங்க போன் பண்ணி டார்ச்சர் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சுதான் மாப்பிள்ள ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி போட்டாரு போனை. இல்ல, என் தம்பி எப்பவுமே என்ன டார்ச்சரா நினைக்க மாட்டான். இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. என்ன ஏதோ விஷயம்? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள 1000 விஷயம் இருக்கு ராஜி. எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லணும்னு எதிர்பார்ப்பீங்களா? சந்தோஷமா போயிட்டு வாங்கன்னு விடணும். அதுதான் பெரிய மனுஷிக்கு அழகு. போங்க, போய் நல்லா சாப்பிட்டு படுத்து தூங்குங்க. ஐயோ, வெண்பாக்கு தூக்கம் வந்துருச்சு, எனக்குமே தூக்கம் வந்துருச்சு. குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ். ஐயோ, இங்க பாரு, என்ன நீங்க எங்க தூங்க போறீங்க ட்ரீம்ஸ் எல்லாம் வர்றதுக்கு? வெண்பா குட்டி, 2 பேருக்கும் குட் நைட் சொல்லிட்டு வாடா. குட் நைட் அத்தை. குட் நைட் சித்தி. ஸ்வீட் ட்ரீம்ஸ். வா போது வா. என்ன ராஜிமா அது? இவ்வளவு விடு. லேடிஸ்க்கு சாரி கட்டுறதுல நிறைய வசதி இருக்குல்ல? வசதியா? பின்ன அழகா இதை வச்சு காத்தெல்லாம் விசிறிக்கிறீங்க. தேவைப்பட்டா முகந்தடைக்க கர்ச்சிஃபா யூஸ் பண்ணிப்பீங்க.
கை துடைக்க டவலா யூஸ் பண்ணிப்பீங்க. நான் ஏதாச்சும் சொல்லிட போறேன், பேசாம இருங்க. உண்மைதானே? எங்களை பாரு, ஷர்ட் டைட்டா ஒரு பேண்ட் இதெல்லாம் போட்டுக்கிட்டு நாங்க படுற அவஸ்தை இருக்க. ஏங்க சும்மா இருக்க போறீங்களா இல்லையா? உச்சில இருந்து பாதம் வர வேர்த்து ஊத்தி அவிஞ்சு போய் கிடக்குறேன். பேசி பேசி சாவடிக்காதீங்க. ஜஸ்ட் 1 மினிட். ஏங்க என்ன பண்ண போறீங்க? ஏ மல்லி, கொஞ்சம் பொறுமையா இரு. ஐயோ கண்ணு போச்சு. ஐயோ ஏங்க இப்படி இடஞ்சல் பண்ணிட்டே இருக்கீங்க? என்னாச்சு என்னாச்சு என்னாச்சு? கண்ணுல தூசு விழுந்துருச்சுங்க. கைய வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டீங்களா? சாரி மல்லி. இங்க பாரு, உனக்காக தான் இந்த அட்டையை எடுத்துட்டு வந்தனா. இதுல காத்து. ஐயோ ஐயோ என்னங்க நீங்க? இப்போ என்னாச்சு? ஏன் இப்படி பண்றீங்க? இந்த கண்ணு மட்டும் ஏன் நல்லா இருக்குன்னு இந்த கண்ணிலே தூசி விழ வச்சிட்டீங்கல? சாரி மல்லி, சாரி. ஐயோ கடவுளே, இதோட 63வது சாரி. சாரி. 64. ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க? கண்ணை கசக்க கூடாது. ஆமா, கண்ணுல தூசி அள்ளி போட்டு கசக்க கூடாதுன்னா எப்படி? இருங்க உங்க கண்ணிலையும் போடுறேன். நீங்க கசக்குறீங்களா இல்லையான்னு பாக்குறேன். ஏதோ நான் வேணும்னு அள்ளி போட்ட மாதிரி சொல்லிட்டு இருக்க. நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் போய் டார்ச் எடுத்துட்டு வரேன். மல்லி, இந்த பாரு, நீ கண்ணை கசக்காத, நான் ஊதி விடுறேன். இப்படி கசக்கிட்டே இருந்தா தூசி கண்ணுல அழுத்தி கண்ணு டேமேஜ் ஆயிடும். நீ கண்ணை கொஞ்சம் லைட்டா ஓபன் பண்ண. லைட்டா 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 ஓபன் பண்ணு. லைட்டா அப்படியே அப்படியே இருக்கு. வாயில டார்ச் வச்சுக்கிட்டு எப்படி ஊதுவீங்க? நானே ஊதிக்கட்டுமா? நக 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 நகராதே நகராதே நகராதே, உன் இதழை நகர்த்தாதே, ஒரு தவறும் நடக்காதே. தக 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 தகவென நீ மின்னாதே மின்னாதே, தடி நெஞ்சம் தாங்காதே, அநியாயம் செய்யாதே அடியழகே. ரஞ்சி, கார் சத்தம் கேக்குது. விஜய் தான் வந்துட்டான்னு நினைக்கிறேன். ஐயோ ராஜிமா, அது மாமாவோட கார் சவுண்டே கிடையாது, வேற யாரோடதோ. மணி 10 தாண்டிருச்சு, இன்னும் வராம இருக்கானா? அப்போ அன்னபூர்ணி சொன்னது நிஜம்தானா? மல்லி விஜய் கூட இப்ப இருக்காளா? கண்டிப்பா ராஜிமா, பிளான் போட்டு கொடுத்து அவளை அனுப்பி வச்சதே இந்த அன்னபூர்ணியா தான் இருக்கும். இல்ல ரஞ்சி, என்னால முழுசா அப்படி நம்பவே முடியல. விஜய் என்கிட்ட சொல்லாம எங்கேயுமே போக மாட்டான்ல. மல்லி கூட போறேன்னு எப்படி உங்ககிட்ட சொல்லுவாரு? அதான் சொல்லாம போயிருக்காரு. இல்ல, வாய்ப்பே இல்ல. இவ்ளோ நடந்திருக்கு, இதுக்கப்புறமும் அவ கூட போவானா? சான்ஸே இல்ல. மல்லி கூட எல்லாம் போக சான்ஸே இல்ல. சரி, அப்ப மல்லி எங்க போயிட்டா? ஐயய்யய்யய்யய்ய, இன்னும் 2 பேரும் தூங்கவே இல்லையா? உங்களுக்கு தூக்கம் வரலன்னா அடுத்தவங்க தூங்க வேண்டாமா? வெண்பா பாப்பா தூங்கணும், நாளைக்கு அவ ஸ்கூலுக்கு போகணும்ல. நச நசன்னு பேசிட்டு இருக்காம 2 பேரும் அமைதியா போய் தூங்குங்க. பாத்தீங்களா ராஜிமா, யார் வீட்ல யார் நாட்டாம பண்றாங்கன்னு சந்தேகமே வேண்டாம். மல்லி கண்டிப்பா மாமா கூட தான் இருக்கணும்.
பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.